என்னுடைய அசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே வன்மத்தில் இருக்காங்க ரோகிணி. இந்த முத்து மீனா நம்ம லைஃப்பை விட்டு போனால் மட்டும்தான் நம்மளால நிம்மதியாகவும் இருக்க முடியும், சந்தோஷமாகவே இருக்க முடியும். இவங்க கூட இருந்தால் என்னுடைய நிம்மதி சந்தோஷம் ஒட்டுமொத்தமாக எல்லாமே கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க ரோகிணி. உடனே மனோஜ் கிட்ட மனோஜ் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இப்பெல்லாம் வர வர பிடிக்க மாட்டேங்குது மனோஜ், என்னாச்சு ரோகிணி, ஏன் இப்படி எல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லை நம்ம ரெண்ட் ஹவுஸ் மாதிரி ஏதாவது பார்த்துட்டு போயிடலாமா, எனக்கு அப்படிதான் மனோஜ் தோணுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்றாங்க. உடனே மனோஜ் ஏன் என்னாச்சு, முத்து உன்னை பத்தி ஒவ்வொரு விஷயமா சொல்றான், ஆனா அவன் சொல்றது எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே உண்மைதானே, நீ எதுக்காக அதை நினைச்சு கவலைப்படுற, நீ செய்யற தப்பு எல்லாமே கண்டுபிடிச்சு அவன் சொல்றானே அதுக்காக நீ அவன் மேல கோவப்படுறியா நல்லா சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்டதுமே ரோகிணி ரொம்பவே கோவப்பட்டு அப்படின்னா என்ன சொல்ல வர, உன்னுடைய தம்பி செய்யறதெல்லாம் கரெக்டு, நான் செய்யறது தப்புன்னு சொல்ல வரியா, நான் ஒவ்வொரு விஷயம் பண்றேன்னா அது எல்லாமே நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான். இல்லை ரோகிணி தப்பா சொல்ற, நம்ம இல்லை நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக என்னுடைய அம்மா கிட்ட உன்னுடைய தற்பெருமையை காட்டிக்கணும், நீ பணக்காரன்றதை நிரூபிக்கணுன்றதுக்காக கடன் வாங்கி பணத்தை கொடுக்குற, என்கிட்ட இருந்து என் அப்பா கொடுத்ததா சொல்லி கொடுத்த, நீயாவே தான் அப்படியெல்லாம் தேடிக்கிறியே தவிர முத்து சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது, முத்து கரெக்டாக தான் சொல்றான்னு சொல்லிட்டு மனோஜ் முத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதை கேட்டு ரோகிணி பயங்கர கோபப்படுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.